நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் நம்ம வீட்டுக்கு தெற்கு திசையில் தண்ணீர் இருக்கலாமா பாருங்க. தெற்கு திசையில் ஒரு லைனில் சொல்லும் பொழுது தண்ணீர் இருக்கக்கூடாது. தெற்கில் ஆறு உங்கள் வீட்டிலேருந்து 5 அடி 10 அடி 100 அடி வரைக்கும் இருந்தால் அது உங்கள் குலத்துக்கே பிரச்சனையே உருவாகும், உங்கள் பரம்பரைக்கே பிரச்சனை உருவாகும். வீட்டுக்கு தெற்கு திசையில் பெரிய கிணறு குளம் இருந்தால் அது உங்களுக்கு தீராத நோயை கொடுக்கும், ஆக்சிடென்ட்னால் விபத்துகள் நடக்கும். வீட்டுக்கு நம்முடைய காம்பவுண்ட்லேயே தென்மேற்கில் தண்ணீர் இருந்தால், யார் யார் வீட்டில் இருக்குது நீங்கள்லாம் பாருங்கள், பல ஆயிரம் பல லட்சம் பேரை பார்த்துட்டேன். கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற வீடு தான், அந்த வீட்டில் தான் தென்மேற்கில் தண்ணீர் தொட்டி இருக்கும், பூமிக்கு அடியில் கிணறு இருக்கும், போரிங் இருக்கும் அல்லது சம்பு இருக்கும். எங்கே சவுத் வெஸ்ட்டில் தண்ணீர் இருந்தால் கிட்னி ஃபெயிலியர், லிவரில் பிரச்சனை, லிவரில் பிரச்சனை, ஹை சுகர் வர்றது சவுத் வெஸ்ட்டு. அங்கே தண்ணீர் இருந்தால் இந்த நோய்கள் சேரும். தெற்கு மத்திய பகுதியில் தண்ணீர் இருந்தால் கண்டிப்பாக பெரிய லாஸ் சேரும், ஃபினான்ஷியல் லாஸ் அண்ட் ஆக்சிடெண்ட். தென் கிழக்கில் தண்ணீர் இருந்தால், அதில் தென்கிழக்க 4 பாகமாக பார்க்க வேண்டும். தென்கிழக்கு வரைக்கும் 4 பாகமாக பார்க்க வேண்டும். அதாவது நீங்கள் கிழக்கு அந்த தென்கிழக்கு கார்னரை காம்பவுண்டில் ஒரு ஸ்கொயரை போட்டுட்டு அதை 4 பாகமாக பிரித்து ஃபஸ்ட்டு சவுத் பக்கம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வாரிசுக்கு பிரச்சனை உருவாகும். தண்ணீர் போரிங் கிணறு, தண்ணீருடைய தொட்டி சம்பு இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு வாரிசுக்கு பிரச்சனை உருவாகும். 50 உள்ளே போன பிற்பாடு தண்ணி இருந்ததுன்னா, அதுவும் தென்கிழக்கில் இருந்தால் 2ஆம் மகனுக்கு காலில் ஆக்சிடெண்ட் நடக்கும். கிழக்கு பக்கம் தென்கிழக்கு 2 பாகமாக பிரிச்சுட்டு அதில் கிழக்கு பக்கம் தண்ணீர் இருந்தால் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு நோய் சேரும். 2ஆம் கார்னரில் தண்ணீர் இருந்தால் உங்கள் வீட்டில் பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு ஃபிட்ஸு என்ற நோய் வரும். தலையில் ஜுரம் ஏறிடும், பிரச்சனை உருவாகும். தெற்கு திசை வீடாக இருக்கும் பொழுது அது நமக்கு தண்ணீர்னால் பெரிய பிரச்சனையே உருவாக்குற திசை என்று சொல்லலாம். ஏனென்றால் தெற்கு திசையின் தென்மேற்கு ராகு, தெற்கு செவ்வாய், தென்கிழக்கு சுக்கிரன். இது யாருக்கும் நல்ல காம்பினேஷனே கிடையாது. செவ்வாய் ராகு இருந்தால் நாங்களே ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம் ஆக்சிடெண்ட் நடக்கும், பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துருக்கீங்க, அதனால் உங்கள் பாடியில் இந்த இடத்துல அந்த காம்பினேஷன் எந்த இடத்துல இருக்கோ அதுலேருந்து சனியை பார்த்துட்டு உங்கள் பாடியில் இந்த இடத்துல தழும்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் இருக்குது சார் எனக்கு அப்படின்வாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் அப்படி. அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்தால் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும். அப்பொழுது நீங்கள் தென்கிழக்கு பார்க்கும்போது தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கும் பொழுது கணவர் மனைவிக்கு வீண் விவாதங்கள் சண்டைகள் உருவாகும், உங்களுடைய வாரிசுக்கு விபத்து உருவாகும், அடிக்கடிக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும். சில வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும், பேரண்ட்க்கு ஆக்சிடெண்ட் நடக்கும், அவன் திடீர்னு விழுந்துடுவான், கண்ணில் அடிப்படும். அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் போய் பாருங்கள். அது இப்போ ஃப்ளாட் சிஸ்டமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லோருக்கும் இண்டிபெண்ட் ஹவுஸ் இல்லை, இண்டிபெண்ட்டாக ஒரு வீடு இல்லை, ஆனால் ஃப்ளாட்டாக இருக்குது. சின்னதாக 2 ரூம் ஹால் கிச்சன் வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் தென்கிழக்கில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்க அல்லது தெற்கு பாகத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்க.
அப்பொழுது உங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை உருவாகும். தென்கிழக்கில் டாய்லெட் இருக்குது, கழுவு நீர் அறை இருக்குது, அதில் நீங்கள் தண்ணீர் பிடிச்சு வைக்கிறீங்க, கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் இருக்கும். சோர்ஸ் ஆஃப் இன்கம், பணம் வருமானமே இல்லாமல் இருப்பீங்க. பல முயற்சி பண்ணுவீங்க, கடனை வாங்குவீங்க, கொடுக்க முடியாது. ஒருத்தனுக்கு கடன் தீர்த்தா அந்த கடனை தீர்க்கிறதுக்கு இன்னொருத்தர்கிட்ட கடனை வாங்குவீங்க. அது தென்கிழக்கில் தண்ணீர் இருந்தால் இந்த கடன், அதாவது இன்னும் சாதாரணமாக சொல்லும்போது, உங்களுக்கு தெற்கு திசை பூமி இருக்குய்யா, நீங்கள் தென்கிழக்கில் வீட உடைய பிரதான வாசல் வச்சுருக்கீங்க, அங்கேயே தண்ணி இருக்குன்னா நீங்கள் ஒரு பெரிய கடன்காரன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டுடைய ஃபஸ்ட்டு வாரிசுக்கு நீங்களே விபத்தை தேடி கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் தெற்கு திசை வாசல் வீடு உங்களுக்கு இருக்கும் பொழுது தெற்கில் எங்கேயும் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தெற்கு திசையில் தண்ணீர் இருந்தாவே அது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையே உங்களுக்கு கொடுக்கும். அது ஆக்சிடெண்ட் இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுடைய வாசலும் சரியில்லை, தென்மேற்காக இருக்குது, அங்கேயே பிரதான வாசல் இருக்குது அப்படின்னு ஜூதாடி ஆகி பெரிய சொத்தை இழந்துடுவீங்க. தென்மேற்கில் தண்ணி இருக்குது, அதே சின்னதாக ஏதாவது தென்கிழக்குலேயும் தண்ணி இருக்குது, உங்கள் கட்டின வீடு வடமேற்கில் இருக்குது, பூரா குடும்பமும் ஹிமாலயாவில் போய் எல்லாம் மாட்டிச்சு. மகாராஷ்டிராலெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். பூரா குடும்பமும் போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? அந்த வீட்டில் ஒரு இடத்துல பூமிக்குள்ளே ஒரு பெரிய சம்பு, இந்த பக்கம் கார்பரேஷன் டேங்க், தென்கிழக்கில் கார்பரேஷன் டேங்க், தென்மேற்கில் பெரிய கிணறு மாதிரி எல்லாம் போட்டு தண்ணியை ஸ்டோர் பண்ணாங்க பூமிக்கு அடியில். வீடு வடமேற்கில் கட்டியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் ஜாலனா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அந்த மாதிரி வீடை பார்த்தேன். வீடு பார்க்கும்போது சொன்னேன், இது போயிடுமேப்பா, போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்றாங்க. அதனால் வீடு கட்டும் பொழுது, வீடு வாங்கும் பொழுது, வீடு வாங்கின வீட்டில் பிரச்சனை இருந்தால் இந்த தண்ணீர் அதாவது ஒரு கிணறு, போரிங் அப்படின்னு என்ன இருக்குன்னா, பூமிக்குள்ளே ஒரு பள்ளத்தை போடுறோம். அந்த பள்ளத்தில் தண்ணீரை தங்கி விட்டோம்னா அந்த தண்ணீர் நமக்கு என்னென்ன பிரச்சனையே கொடுக்கும் அப்படின்னு நம்ம சிந்தனையே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இந்த தண்ணீர்னால் உருவாகும். அதுவும் பூமிக்கு உள்ளே இருந்தால் அந்த பிரச்சனை. அதே ஒரு நல்ல திசையில் இருந்தால் அது லக்ஷ்மி யோகமாக மாறி பணத்தை கொடுக்கும். அதனால் தெற்கு வாசல் வீடு யார் யாருக்கு இருக்கோ, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் எங்கே தெற்கு திசையில் தண்ணீர் இருக்கோ அந்த டேங்க்கு, கிணறு, போரிங் எல்லாமே எடுத்துடுங்க, மூடிடுங்க. யாராவது இப்போது புதுசாக சொல்லி கொடுக்குறவங்க ஏதாவது நீங்கள் இந்த யந்திரத்தை போடுங்க, பிராமிடை வைங்க, இல்லைன்னா ஸ்டீல் ஸ்கொயர் போடுங்க, ரெட் டேப் போடுங்க, எல்லோ டேப் போடுங்க, அந்த மாதிரி சொல்லி ஒரு பெரிய பணத்தை வாங்கின்னு போகிற நேரத்தில் நீங்கள் ஆமாம் இது நல்லா நடக்கும்னு பார்ப்பி அவங்ககிட்ட பணம் கொடுத்துடுவீங்க. ஒன்றுமே நடக்காது. அதாவது சாதாரணமாக சொல்லும்போது நம்ம ஒரு குப்பையை வாங்கி வச்சிடறோம். அது தென்கிழக்காக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு டேப் போட்டால் அந்த குப்பையிலேருந்து வர பேட் ஸ்மெல் வருமா வராதப்பா? வரும் இல்லையா? அதனால் இந்த டேப் போடுறது, ஸ்டீல் பட்டீஸ் போடுறது, இந்த மாதிரி தெற்கு திசையில் இருக்கிறவங்க யாரும் பண்ணாதீங்க. இந்த புது வாஸ்துவுடைய பேச்சை கேட்காதீங்க. பெருசாக விபத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வடகிழக்கில் தண்ணீர் ஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது இங்கே ஏதாவது போரிங் கிணறு இருந்தால் இதை வடகிழக்கில் மாற்றிடுங்க. சந்தோஷமாக வாழ்வீங்க. ஏனென்றால் தெற்கு திசை ஹெவியாக இருக்கணும். தெற்கு திசை ஹெவியாக இல்லாமல் நீங்கள் தெற்கு திசையிலேயே ஹாலோ பண்ணிட்டீங்களா, பூமிக்கு அடியில் ஒரு பள்ளத்தை போட்டிங்க. அது போரிங்காக இருக்கலாம், கிணறாக இருக்கலாம், செப்டிக் டேங்காக இருக்கலாம், சம்பாக இருக்கலாம். அதில் தண்ணீர் தங்கி விட்டால் பல பேருக்கு வாரிசு இல்லாமல் போகிற காரணமாக இருந்து குடும்பமே அழிஞ்சிடுது. பெரிய பிரச்சனை இருக்குது. ஐயா, நீங்கள் எல்லாரும் சுகமாக வாழ வேண்டும் என்றால்
தெற்கு திசை பூமி வீடு வாங்கும் பொழுது தெற்கு திசையில் தள்ளி இல்லாமல் பார்த்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.